அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து பலன்கள் எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. கடல் போல பரந்த மனப்பான்மை உள்ளத்தோடு நட்புக்கு இலக்கணமாக திகழக்கூடிய மகர ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரோதி வருடம் முடிந்து விசுவாவசு வருடம் தொடங்க போகுது. இந்த ஆண்டில் இருந்து இவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் இருக்க போகிறது அப்படின்னு துல்லியமான கணிப்பு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம். 12 ராசியில் நீங்கள் எந்த ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போது இந்த மகர ராசிக்காரர்களுக்கான பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த வருடம் ஏற்கனவே இருக்கக்கூடிய புகழோடு நீங்கள் புதிய புகழ் சேரக்கூடிய மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. வாகன போக்குவரத்தில் ரொம்பவே கவனத்தோடு செயல்பட வேண்டியது இருக்குங்க. தாயினுடைய உடல்நலத்தில் மிகுந்த அக்கறை காட்ட வேண்டும். வழக்கு தொடர்பான விவகாரங்களில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மனம் விரும்பும்படியான வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. மனைவி வகையில் உறவினர்கள் உங்களுடைய உதவிகளை நாடி வரக்கூடிய மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கணவன் மனைவி மற்றும் குடும்ப ஒற்றுமையில் இணக்கமான சூழ்நிலை உண்டு. தந்தையினுடைய ஆதரவோடு புதிய தொழில்கள் துவங்கி செயல்பட்டு நடத்தி வருவீங்க. தொழில் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நீங்கள் வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகளில் நீங்கள் கவனத்தோடு போயிட்டு வர்றது நல்லதுங்க. முன்ஜென்ம கர்மாக்களை தகுந்த சாஸ்திரங்கள் மூலமாக நிவர்த்தி செய்யக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும். ஆயுள் அபிவிருத்தியும் உடல்நல ஆரோக்கியமும் உங்களுக்கு சிறக்கிறதுக்காக கிரக அனுகூலம் உண்டாகும். அதே போல் உங்ககிட்ட குடும்பத்தில் மனக்குழப்பங்கள் உருவாக்கி சில காலம் கருத்து வேறுபாட்டோடு இருக்கிறவங்கக்கிட்ட சுமூகமான நிலை உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுடைய நண்பர்களின் மூலமாக வீட்டு உபயோக நவீன பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். உங்களை பகைத்து கொள்ள உங்களுடைய எதிரிக்கு கூட மனம் வராது அப்படின்னு சொல்லலாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இவை எல்லாமே கிடைக்கும். பிற இடங்களுக்கு மாற்றல் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்க போகுது. உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை உயரும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய காலம் இந்த காலம். இது மட்டும் இல்லாமல் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையினால் ஏற்பட்ட சோர்வும் மன அழுத்தமும் இனி உங்களுக்கு இருக்காது. நூலகம், அஞ்சல் துறையின் மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறைகளில் பணிபுரியறவங்களுக்கு சிறப்பு பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். வேலையில் இருந்துக்கிட்டே உப தொழில் செய்கிறவங்க சிறப்பான லாபம் காண முடியும். வாகனங்களை வைத்திருக்கிறவங்க சரியான முறையில் பராமரிப்பு செய்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவசியம் இல்லாமல் வீண் செலவுகள் உங்களுக்கு வருங்க. அதனால் நீங்கள் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. தொழில் அப்படின்னு பார்க்கும்போது கடந்த காலங்களில் மனதில் இருந்த சஞ்சலங்கள் எல்லாம் மாறி நம்பிக்கையோடு நீங்கள் தொழிலை செய்து முடிப்பீங்க. டிவி, செல்ஃபோன், விசிடி மற்றும் டிவிடி ஆகியவற்றில் உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலாளர்கள் புதிய சந்தை வாய்ப்புகளை பெற்று சிறந்த முன்னேற்றம் காண்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பால் பண்ணை அதிபர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தகுந்த முன்னேற்றம் பெறக்கூடிய காலகட்டங்க. சென்ட் மற்றும் வாசனை கோப்பு நிறுவன அதிபர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பீங்கான் பொருட்களில் கலை அழகுமிக்க பொருட்களை உற்பத்தி செய்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. மனிதாபிமான செயல்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சமுதாயத்தில் அந்தஸ்தும் புகழும் ஏற்பட்டு கௌரவமான பதவிகள் பெறக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். விவசாயிகள் பழம் மற்றும் பூந்தோட்டத்தில் நல்ல வருவாய் காணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. இதோடு ஏற்றுமதி சம்மந்தப்பட்ட இடங்களில் முதலீடு செய்யக்கூடிய நன்மையை நீங்கள் நிறைய பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் மகரம் ராசி மட்டும் இல்லாமல் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. உங்களுடைய தொழிலில் புதிய முறைகளை கையாளக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க. நல்ல பெயர் கிடைக்கும். சில நேரத்தில் நீங்கள் பணிகளில் தொய்வும் அதன் மூலமாக மனதில் லேசான வருத்தமும் உங்களுக்கு ஏற்படலாம். அதுக்காக வருத்தப்பட வேண்டாம். அவையெல்லாம் தற்காலிகமாக தோன்றி பின் மறைந்து போகும் அப்படின்னு சொல்லலாம்.
மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்ப பயிற்சி மாணவர்கள் தங்களுடைய படிப்பில் தகுந்த அக்கறை செலுத்தி தேர்ச்சி பெறுவாங்க. நண்பர்கள் படிப்பு ரீதியிலும் குடும்ப ரீதியிலும் தகுந்த ஒத்துழைப்பு தருவாங்க அப்படின்னு சொல்லலாம். சமூக சேவைகளில் அதிக ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். எல்லோருமே நட்புணர்வோடு பழகுவாங்க. தந்தை மகன் உறவு முறைகள் உங்களுக்கு சமசீராக இருக்க போகுதுங்க. வெளியூர் பிரயாணங்கள் அனுபவங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். பெண்களுக்கு எப்படிப்பட்ட பலனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாளாக நீங்கள் ஒரு சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கு தெய்வ அனுகூலத்தில் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை இல்லையே அப்படின்னு நீங்கள் கோவிலாக போயிட்டு நிறைய செலவுகள் செஞ்சுட்டு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. நம்பிக்கையோடு உங்களுக்கு பிடித்த கடவுளை நீங்கள் வேண்டிட்டு வாங்க. நிச்சயமாக எல்லாமே நல்லதாக நடக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அன்பாக இருப்பாங்க. பிற மொழி பேசுகிறவங்க உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யக்கூடியவர்களாக அமைவாங்க. நீங்கள் பறிகொடுத்த பொருட்கள் மீண்டும் திரும்ப உங்ககிட்டயே வந்து சேரலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு பணி இடம் மாறுதலும் பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும். பண விஷயத்தில் மிகுந்த கவனத்தோடு செயல்படுவது நல்லது. உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பில் அக்கறை செலுத்த வேண்டி இருக்கலாம். அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நினைத்ததை சாதித்து கொள்ள தகுந்த காலகட்டமாக இது இருக்கும். இழந்த பதவி நட்பெயர் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். எந்த முடிவையும் அவசரப்படாமல் நிதானமாக நீங்கள் எடுக்கணும். கலைத்துறையினருக்கு உங்களுக்கு எல்லாம் ஆடை வடிவமைப்பாளர்கள், பாடல் சம்பந்தப்பட்டவர்கள், நடன கலைஞர்கள் இவர்களுக்கு எல்லாமே முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு நாள் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கஷ்டத்தில் இருந்து விலகி இப்போ உங்களுக்கு நன்மை நடக்க போகுதுங்க. ஏன்னா நமக்கு மட்டும் முன்னேற்றம் வரலையே அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே நல்லாயிருக்கும். வீண் கவலையெல்லாம் நீங்கள் விட்டு எறிந்துட்டு கடமைகளை சரியாக செய்யுங்க. முயற்சியை எடுத்து செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுமே வெற்றியாக இருக்கும். நல்ல காலகட்டமாகவும் இருக்கும். அரசியல்வாதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுதாய பணி செய்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பாங்க. இதனால் கட்சி மேலிடத்தின் பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும். தொண்டர்கள் உங்களுடைய சொல் கேட்டு நடக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. உத்திராடம் 2, 3, 4 இந்த ஆண்டு உங்களுக்கு பணம் கையில் இருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்கிறது நல்லது. எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குழந்தைகளுடைய கல்வி பற்றிய கவலை குறையலாம். எல்லா துன்பங்களும் நீங்கி வாழ்க்கையில் இன்பம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் நீங்கும். எதிர்ப்புகள் அகலும். உங்களுடைய பேச்சின் இனிமையால் எடுத்த காரியம் கைகூடும். சுப பலன்கள் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் எதுவுமே நீங்கள் கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது ரொம்பவே நல்லது. வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம். இதே போல் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் தொழில் வியாபாரம் உங்களுக்கு கண்டிப்பாக திருப்தியாக நடக்கும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கலாம். வாடிக்கையாளர்களை அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக வேலையாக அலைய வேண்டி இருக்கலாம். கவனத்தோடு இருங்க. புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம். குடும்பத்தில் சகஜமான நிலை உண்டாகுங்க. உறவுகள் மூலமாக நல்ல தகவல் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி குறையலாம். குடும்பத்தினரிடம் ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய நிலை உருவாகும். மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை தோறும் குலதெய்வ பூஜை செய்வது மிக மிக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களுடைய குலதெய்வ வழிபாடை வெள்ளிக்கிழமை நாட்களில் செய்துவாங்க. அதே போல் சனிக்கிழமை தோறும் பச்சரிசி சாதம், வெல்லம், எள், நல்லெண்ணெய் கலந்த இந்த சாதத்தை காக்கைக்கு நீங்கள் வச்சுட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவானுடைய கோபம் இல்லாமல் நல்லதொரு பார்வை உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவானுடைய அருள் கிடைத்து வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு பார்க்கும்போது ஓம் லம் ஸ்ரீ கமலதாரியை நமக என்ற மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலகட்டம் மிகவும் நல்லது. அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள், புதன், வெள்ளி இந்த 3 கிழமைகளும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, தென்மேற்கு. அதிர்ஷ்டமான நிறங்கள் வெளிர், நீலம், பச்சை. இவையெல்லாம் அதிர்ஷ்டமான நிறங்களாக அமையப்போகுது. அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. இந்த எண்கள் நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த தமிழ் வருடம் விசுவாவசு வருடத்தில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் அமைய போகிறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நாம் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கான பலன்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் தொடர்ந்து எல்லா ராசிக்கான பலன்களையும் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி விவோஸ்.